விலங்குகள் நல அமைப்பின் கெடுபிடிகளை தளர்த்த வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாட்டுச் சந்தை வியாபாரிகள் 4வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வியாபாரிகள் வேலைநிறுத்தம் காரணமாக மாடுகள் சந்தைக்கு வராததால் புகழ்பெற்ற மணப்பாறை மாட்டுச்சந்தை வெறிச்சோடி கிடக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் பகுதியில் மகனை வெட்டி கொன்ற தந்தையை காவல்துறையினர் கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் சொத்து கேட்டு தகராறு செய்ததால் ஆத்திரத்தில் கொலை செய்து விட்டதாக கைதான பழனிசாமி ஒப்புக்கொண்டுள்ளார். நெல்லை மாவட்டம் குற்றாலம் அருகே கேரளா எல்லைக்குள் உள்ள பாலருவியில் கழிப்பறை, உடைமாற்றும் அறை, வாகன நிறுத்தம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை என புகார் எழுந்துள்ளது. அருவியில் குளிப்பதற்கு வசூலிக்கப்படும் கட்டண பணத்தை சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்த வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி பாலாற்றங்கரையோரம் உள்ள தனியார் குடிநீர் சுத்திகரிப்பு ஆலைகளை மூட வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த ஆலையால் நிலத்தடி நீர்மட்டம் அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதால் தங்களால் விவசாயம் செய்ய முடியவில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் அருகே பள்ளி அக்ரஹாரம் பகுதியில் சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்த மாணவி மீது லாரி மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். விபத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் லாரி ஓட்டுநரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் புதிய பேருந்து நிலையத்தில் நகராட்சி ஆணையாளரை கண்டித்து துப்புரவு தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் பணி செய்ய மறுத்த துப்புரவு தொழிலாளர் பாபு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த அவர்கள் பாபுவை மீண்டும் பணியமர்த்தும் வரை பணிக்கு திரும்ப மாட்டோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.